ஒரு காதல். நைட்டு 1 மணி இருக்கும். வேலைக்கு போயிட்டு வந்து அசதியாக தூங்கிட்டு இருந்தேன். என் வீட்டுக்கு ஒரு பொண்ணு வந்து கதவை தட்டுச்சு. சரோஜா வீடு எங்கே இருக்குன்னு கேட்டுச்சு. நானும் எதுக்குன்னு கேட்டேன். நான் பார்க்கணுன்னு சொல்லிச்சு. நான் சரோஜா இறந்துட்டாங்கன்னு சொன்னேன். அப்புறம் அந்த பொண்ணு யோசிச்சுக்கிட்டே இருந்துச்சு சார். அதை போக சொல்லிவிட்டு நான் கதவை சாட்டிக்கிட்டேன் சார். அவ்வளோதான் சார் எனக்கு தெரியும். காலையில் இந்த பக்கம் வர்றப்போ இந்த வீட்டோட பூட்டு உடஞ்சிருந்து சார். சரி நமக்கு எதுக்கு வம்புன்னு நான் விட்டுட்டேன் சார். எனக்கு என்னமோ நைட்டு விசாரித்த பொண்ணு தான் உடைச்சிருக்கோன்னு தோணுது சார். சரி, சரோஜாவோட தம்பி ஷர்வான் ஒருத்தன் இருக்கானே, இப்போ அவன் எங்கே இருக்கான்? அந்த பையன் வீடு தாங்க மாட்டான் சார். எப்பயாவது வருவான் போவான், ஆளே இருக்க மாட்டான் சார். திடீர்னு ஒரு நாள் இந்த வீட்டுக்கு வருவான். அந்த பையன் ஊர் சுற்றுற பையன் சார். அவன் வேற எங்கே போவான்னு தெரியுமா? எனக்கு தெரியாது சார். அவன் இந்த ஏரியாவில் யார்கிட்டையும் சரியாக பழக மாட்டான். பக்கத்தில் கிண்டியிலேருந்து பசங்க தேடி வருவானுங்க சார். அவங்களோட சேர்ந்து போவான் வருவான் சார். மற்றபடி இங்கே யாருக்கும் எதுவும் தெரியாது சார். சரி, கிண்டியில் அவங்க எங்கே இருப்பாங்கன்னு தெரியுமா? இல்லை சார், அந்த அளவுக்கு எனக்கு விவரம் தெரியாது சார். அப்போ வண்டியில் இருங்க சார். சார் நான் என்ன சார் பண்ணேன்? என்ன எதுக்கு சார் வண்டியில் ஏற சொல்கிறீங்க? உங்கள் மேலே எந்த சந்தேகமும் இல்லை. வந்து அந்த பசங்களை அடையாளம் காட்டுங்க, அவ்வளோதான். கான்ஸ்டபிள் வாங்க போகலாம். ஓகே சார். என்னடா ஃபிளாஷ்பேக் சொல்றவன் திடீர்னு போஸ் கொடுத்து நிக்கிறான்னு பாக்குறியா? அது ஒண்ணும் இல்ல, வடிவேல் மாதிரி ஒரு பொசிஷன்ல நின்னு சொல்லலாம் தான் நினைச்சேன். ஆனா எனக்கு அவர் அளவுக்கு பாடி லாங்குவேஜ்லாம் வரல. அதனால நான் என் ஸ்டைலே சொல்றேன். ஆல் ஏரியாவும் அம்சமா இருக்கு. ஆனா எங்க வச்சு வெட்டி ஆரம்பிக்கிறதுன்னு கன்ஃபியூசிங்கா இருக்கு போலீஸ்காரி. இப்படி ஒரு சவுண்ட் எஃபெக்டோட ஃபிளாஷ்பேக் சொன்னா செம்மையா இருக்கும்ல? நான் உண்மையை தாண்டி சொல்றேன். அப்படியா? ஹே வா 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 வந்துட்டான். நான் சொன்னேன் நம்ம ஸ்கூலோட சூப்பர் ஹீரோ வந்துட்டான். ஹே இவன் பேக் பாரு. இந்த பேக் எங்கடா வாங்குன? ஏதோ ரோட்டு ஓரத்துல இருந்து குப்பை தொட்டில இருந்து பொறுக்கிட்டு வந்த மாதிரி இருக்குடா. என்னடா பாக்குற? குப்பை தொட்டில இருந்தானே எடுத்த? இல்லையா? ஓ, அந்த பழைய பொருள்லாம் விற்பாங்களே சந்தையில, அந்த சந்தையில இருந்து வாங்குனியா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஷர்ட்டை எங்க வாங்கியிருப்பாருன்னு யாராவது சொல்லுங்க பாப்போம். சரியா சொல்றவங்க இந்த விலை மதிப்பில்லாத சட்டைய பரிசா எடுத்துக்கலாம். இத ரோட்டு கடையில வாங்கியிருக்கான். இதோட பிரைஸ் ஜஸ்ட் 25 rupees. சரியா சொல்லிட்டடி. நீ இப்ப இவனோட காஸ்ட்லியான சட்டையை எடுத்துக்கலாம். இப்ப நீ என்ன பண்ணுவியா? அவன் கையை இறுக்கமா புடிச்சுப்பியான். நான் அவன் சட்டையை கழட்டி உன்கிட்ட கொடுத்துருவேனா? எங்க புடி பாப்போம். கழட்டிடி. ஹே பெல் அடிச்சிருச்சுடி. மிஸ் வந்துருவாங்க. வா 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 போய்.
ஏய் நில்லுங்கப்பா, என்னையும் சேர்த்துக்கோங்க. நானும் உங்க கூட விளையாட வரவா? எனக்கு ஒரு பேட் கொடு. ஏய் இது என்னோட ஃப்ரெண்டோட பேட்டு, நான் தர மாட்டேன். ஏய் குடு, நானும் விளையாட வரேன். ஹே ஸ்டூபிட், யாரை கேட்றா நீ என் பேட்டை வாங்குன? நான் உன் பேட்டை கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன், அவன் தான் கேட்காம புடுங்கிட்டான். எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட பேட்டுன்னு தெரிஞ்சும் அதை புடுங்குவ? ஒன்ன பாக்குறதுக்கு பிச்சைக்கார மாதிரி இருந்துகிட்டு நீலாம் எங்களோட விளையாட ஆசைப்படுறியா? நெவர். அக்கா அக்கா ப்ளீஸ்க்கா, காசு கொடுக்கா அக்கா. உன்னோட விளையாடுறத பார்த்தா எங்க அம்மா இந்த ஸ்கூலை விட்டு வேற ஸ்கூலுக்கு மாத்திடுவாங்க. உன்னெல்லாம் யார் இந்த ஸ்கூல்ல சேர்த்துக்கிட்டாங்களோ அவங்கள சொல்லணும். என்னடா முறைக்கிற? நீ எல்லாம் உன் ஏரியா பசங்களோட சேர்ந்து கோலி குண்டு விளையாடுறதுக்கு தான் லாய்க்கு. என்னடா முறைக்கிற? அதான் சொன்னேல, முதல்ல இங்க இருந்து போடா. போடா வாங்க போலாம். இவனை பாருங்கடி, கிழிஞ்ச ட்ரவுசர் போட்டு வந்திருக்காண்டி. இங்க பாரு, ட்ரவுசர் கிழிஞ்சிருக்கு. ஹே போஸ்ட் பாக்ஸ் ரோமியோ வந்துட்டான். இவ ட்ரவுசர்ல போஸ்ட் பாக்ஸ் இருக்கு, யாருக்கு வேணுமோ போஸ்ட் பண்ணுங்க. டேய் நில்லுடா, ஓடாதடா. ஏய் போஸ்ட் பாக்ஸ் போஸ்ட் பண்ணுங்க. வீடு திறந்தே இருக்கேன். தம்பி ஸ்கூல் விட்டு வந்துட்டான்னு நினைக்கிறேன். சர்வா, அக்கா உனக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பாரு. தம்பி இங்கதான் இருக்கியா? ஏன்டா நான் கூப்பிட எதுவும் பேசாம இருக்கேன்? ஏய் என்னாச்சு? அக்கா மேல ஏதாவது கோவமா? சர்வா என்னடா கண்ணுல கலங்கிருக்கு? அழுதியா? எதுக்காக அழுத? யார் உன்னை என்ன சொன்னாங்க? ஸ்கூல்ல வழக்கம் போல பசங்க உன்னை கிண்டல் பண்ணாங்களா? ஓ இதான் உன் பிரச்சனையா? சர்வா, அங்க படிக்கிறவங்க பணக்கார பசங்க. அவங்களுக்கு நம்மள மாதிரி ஏழைங்களை பார்த்தா கேலியும் கிண்டலும் பண்ணத்தான் தோணும். ஆனா பழக பழக அவங்க மாறிடுவாங்கடா. நீ அவங்க கிட்ட இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இல்லாம பழகுனா அவங்களும் உன்னை புரிஞ்சுக்கிட்டு பழக ஆரம்பிச்சிருவாங்க. அதெல்லாம் பழக மாட்டாங்க. அவங்க பிசாசுங்க, சைத்தானுங்க. அவங்களும் அப்படிதான் இருப்பாங்க. அவங்களுக்கு பிரச்சனையே இருக்க கூடாதுன்னா நான் தான் மாறிக்கணும். டேய் என்னடா சர்வா இப்படி எல்லாம் பேசுற? அந்த பிரின்சிபல் அன்னைக்கே வேற ஸ்கூல்ல மாறிக்க சொன்னாரு. நீங்க தான் அவர் சொல்லியே கேட்காம என்ன அந்த ஸ்கூல்ல சேர்த்தீங்க. அன்னைக்கே நம்ம வேற ஸ்கூல் பாத்துட்டு போயிருந்தா இந்த மாதிரி அவமானப்பட வேண்டியதே இருந்திருக்காது. உன்னாலதான்க்கா எல்லாம். என்ன எதுக்காக அந்த ஸ்கூல்ல சேர்த்தீங்க?